2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியை சமீபத்தில் சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி செய்தார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அப்போது டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ்ஸின் நிலை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பின்னர் பேசி முடிவெடுக்கப்படும் என நழுவினார் அமித்ஷா. இந்த நிலையில் டிடிவி தினகரனை ஏற்றுக்கொள்ளும் இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி நகர்ந்திருக்கிறாரா என்ற கேள்வியை அவரது சமீபத்திய செயல்பாடுகள் எழுப்பியுள்ளன. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் அதிமுக துணை பொதுச் செயலாளராக இருந்த டிடிவி தினகரன் 2017ஆம் ஆண்டு அந்த கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். அதன் பின்னர் 2018 மார்ச்சில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார் டிடிவி தினகரன். கட்சி தொடங்கி அதிமுக கொடியை போன்றே கருப்பு, வெள்ளை, சிவப்பு நிறங்களை கொண்ட கொடியையும் அதன் நடுவே ஜெயலலிதாவின் படத்தையும் பயன்படுத்தியிருந்தார். இதனையடுத்து டிடிவி தினகரனுக்கு எதிராக சென்னை கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் 2019 அப்போதைய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வழக்கு தொடர்ந்தனர். அதில் ஜெயலலிதாவின் பெயர், புகைப்படம் போன்றவற்றை அதிமுக கட்சி கொடியில் உள்ளதைப் போல பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் கேட்கப்பட்டிருந்தது. கடந்த 5 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த இந்த வழக்கு சென்னை 3வது கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி RKP தமிழரசி முன்பாக விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையில் இபிஎஸ் தரப்பில் இந்த வழக்கை திரும்பப் பெறுவதாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இபிஎஸ் டிடிவி தினகரன் மீது தாக்கல் செய்த மனுவை வாபஸ் பெற்று வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா என 3 பேர் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு அதிமுகவில் ஒருபோதும் இடமில்லை என்று கூறிய இபிஎஸ் டிடிவி தினகரன் வழக்கை வாபஸ் வாங்கியிருப்பது அவரை ஏற்கும் இடத்துக்கு இபிஎஸ் நகர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் தற்போது பாஜக கூட்டணியில் உள்ளனர். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதால் இவர்களும் கூட்டணிக்குள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிடிவி தினகரனை அமமுகவாக அதிமுக ஏற்குமா, இல்லை அதிமுகவிற்குள்ளேயே அவர்களுக்கு இடம் உண்டா என்ற கேள்விகளையும் எழுப்புகிறது.